Today morning we have all joined together to have a morning devotion. இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் யாவரும் இங்கே கூடியிருக்கிறோம். I have been given a task to take a session on how to prepare a devotion and then take a devotion. எனக்கு விதமான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது எப்படி ஒரு தியான செய்தி ஆயத்தம் பண்ணுவது என்கிற விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றும் அதற்கப்புறம் நான் ஒரு தியான செய்தியும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். So I would like to use this opportunity, this limited time to do both, and I hope that this will be beneficial to each and every one of you. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்திற்குள்ளாக நான் இது ரெண்டையுமே நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I remember 30 years back I went for a YMEF camp where there was a session on what all points you have to cover when you do a gospel message. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு YMEF முகாமுக்கு செல்லும்போது ஒரு சுவிசேஷ செய்தி அறிவிக்கும் போது என்னவெல்லாம் குறிப்புகள் அதில் இருந்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. I wrote that notes on that day. அந்த நாளிலே அது சொல்லப்பட்ட போது அந்த குறிப்பை நான் எடுத்துக்கொண்டேன். I still have it on my phone even now. இப்பொழுது கூட என்னுடைய ஃபோனில் அதை நான் வச்சிருக்கிறேன். I wrote it in a paper, then when I got my computer I put it in my computer and now I have it on my phone. எனக்கு அப்பொழுது ஃபோன் இல்லை, நான் பேப்பரில் எழுதி வைத்திருந்தேன். அதற்கப்புறம் பிற்பாடு கம்ப்யூட்டர்லாம் வாங்கினதற்கு அப்புறம் நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபோனில் இப்பொழுது வைத்திருக்கிறேன். So whenever I go in on outreach and anybody asks to preach the gospel, I immediately take it and have it as a reference when I share it. ஆகவே எப்பொழுது நான் சுவிசேஷத்திற்கு சென்றாலும் அந்த வேலைக்கு செல்லும் போது சுவிசேஷம் அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும் போது உடனடியாக அதை எடுத்து நான் ஒரு நிமிஷம் நான் பார்த்து கொள்வேன். So this day when I am going to speak on preparing a devotion, இன்றைக்கு நான் ஒரு தியான சிந்தனை எவ்விதமாக ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று முதலாவது சொல்ல இருக்கிறேன். It will be for everyone who wants to sit every day morning and prepare a devotion. இது ஒவ்வொருவருக்கும் உரியது, நாம் யாவருக்கும் உரியது. நாம் அதிகாலையிலே வேதத்தை திறந்து நாம் படிக்கும்படி அமரும் போது எவ்விதமாக தியானிப்பது. And secondly, there will be some of you who will take this devotion and present it to an audience also. அடுத்து ஒரு சிலர் இங்கே இருக்கிறவர்களில் நீங்கள் இவ்விதமாக ஆயத்தம் செய்த அந்த தியான சிந்தனைகளை மற்றவர்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். And some of you may be taking some specific devotion and present it in the assembly during Sundays also. அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபையில் ஒரு குறிப்பிட்ட தருணங்களிலே அந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நீங்கள் ஆயத்தம் செய்து வைத்த அந்த தியான குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். So I'll be covering all this on 3 different levels. ஆகவே இந்த எல்லா விஷயங்களையுமே 3 வித்தியாசமான நிலைகளில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல இருக்கிறேன். If you get an opportunity to present a devotion in front of an audience, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு தியான சிந்தனையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது, this is something so very powerful. இந்த ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருப்பது இது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். See, there is 300 people sitting here. பாருங்கள், இங்கே ஒரு 300 பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். And all your focus is here. நீங்கள் எல்லாருடைய கவனமும் இங்கே இருக்கிறது. Imagine when you present a devotion in front of an audience, you have the whole crowd looking at you and you have something to deliver to them that can transform their life. பாருங்கள், இதே போன்ற ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தியான சிந்தனைகளை பகிர்ந்து கொடுக்கும் போது நீங்கள் இங்கிருந்து சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதற்கு வல்லமையுடையது. Now if people's life have to be transformed by a devotion, பாருங்கள், ஒரு தியான சிந்தனைகள் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டுமானால் firstly it has to change your own life. முதலாவது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்க வேண்டும். Unless change happens in your own life, it will not affect anybody's life. உங்களுடைய வாழ்க்கையை முதலாவது அது மாற்றவில்லை என்றால் வேறு எவருடைய வாழ்க்கையும் அது மாற்றாது. And when you prepare a devotion and present it, you should understand that the written word, the Bible, is given an audible voice when you present it. நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது புரிந்திருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த வேதாகமமானது நாம் பேசி சொல்லக்கூடிய நிலைமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வடிவத்தில் நாம் அதை பார்க்க வேண்டும். Bible is in a written form. வேதம் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. When you are presenting it, you are taking the written form and making it into a voice, audible form. நீங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள்
கேட்கும் ஒளியிலே அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். And there is two purposes when you present a devotion. ஒரு தியான சிந்தனையை பகிர்ந்து கொடுக்கும்போது அதற்கு ரெண்டு நோக்கம் உண்டு. One is exalt God high. முதலாவது தேவனை அதிகமாக உயர்த்துவது. Secondly, இரண்டாவது the people who listen to you, they should exalt God also. உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை அதிகமாக உயர்த்த வேண்டும். When you exalt God high, it is only God high. அதாவது நீங்கள் தேவனை அதிகமாக உயர்த்தும் போது தேவன் மாத்திரமே உயர்ந்திருக்கிறார். You don't exalt yourself. நீங்கள் உங்களை நீங்களே உயர்த்தக்கூடாது. You don't tell anything about yourself. உங்களை பற்றி எதுவும் அங்கே சொல்லக்கூடாது. All your focus is on God, and the audience focus is also not diverted to anything but exalting God. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அது தேவனை மையப்படுத்தினதாக இருக்க வேண்டும். உங்களை கேட்கிறவர்கள் அவர்களுடைய சிந்தனையும் தேவனை உயர்த்தக்கூடியதாக அது அமைய வேண்டும். And it is always good when you sit for a devotion to have a passage that is in front of you. அதே போல நீங்கள் தியானத்திற்காக ஆயத்தம் பண்ணும்படி உட்காரும் போது உங்களுக்கு முன்பாக ஒரு வேத பகுதி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Have a Bible. ஒரு வேதாகமம். If possible, if you have, you can have a commentary. உங்களுக்கு முடிந்தால் ஒரு வேதாகம விளக்க உரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். And have a book with you. அதே போல உங்களிடத்திலே குறிப்பெடுக்கும் நோட் இருக்க வேண்டும். Always keep a note and write all the things that God is speaking to you. உங்களோடு கூட கர்த்தர் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க எழுதி வைக்கிறதற்கு ஒரு கையிலே ஒரு நோட் வைத்திருக்க வேண்டும். If you have a regular passage that you are continuously reading every day, that will be a very good practice. நீங்கள் அனுதினம் படிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து வருவீர்களானால் அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். Now when you present devotion in front of others, மற்றவர்களுக்கு முன்பாக தியானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, before I go enter into the methods of how you can do that, நீங்கள் அதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறையை சொல்வதற்கு முன்பு just a word of caution. ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். When you present devotion, நீங்கள் தியான சிந்தனையை பகிர்ந்து கொள்ளும்போது three things can happen. மூன்று விஷயங்கள் நடக்கலாம். One is people will come and praise you. ஒருவேளை ஆட்கள் வந்து உங்களை பாராட்டுவார்கள். They'll say well done, very good. நீங்க நல்லா பேசுனீங்க பிரதர், வெரி குட் என்று சொல்வார்கள். Sometimes there will be criticism also. சில நேரத்திலே உங்களுக்கு அது விமர்சனங்களும் வரும். Some people are there always to look at things only in the wrong way. சிலர் எப்பொழுதுமே காரியங்களை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பவர்களும் உண்டு. Sometimes you may have prepared so much and put all your heart in it, nobody will come and say anything to you. சில நேரத்திலே அவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்கள் அந்த சிந்தனைகளை தியானம் நீங்கள் ஆயத்தம் செய்து நீங்கள் பேசி இருப்பீர்கள், ஆனால் ஒருவருமே வந்து எதையும் சொல்லி இருக்க மாட்டார்கள். Handle all this very humbly. ஆகவே இப்படி எது நடந்தாலும் அதை தாழ்மையோடு கூட கையாள பழக வேண்டும். If they come and praise you, அவர்கள் வந்து உங்களை பாராட்டினால் you can say thank you, I am very glad that you said to. மிகுந்த நன்றி, நீங்கள் சொன்னதற்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லலாம். Or you can say you are very kind, I am very happy about that. அல்லது நீங்கள் மிகவும் அன்பாக என்னிடத்தில் பேசுகிறீர்கள், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லலாம். When they criticize you, அதே போல உங்களை விமர்சிக்கும் போது don't defend yourself. உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடாது. Don't fight back. ஒருபோதும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. If there is a need to respond, you can just say okay and then leave it off. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அந்த சந்தர்ப்பம், அந்த அவசியம் ஏற்பட்டால் சரி என்று சொல்லி மாத்திரம் அதை ஒத்துக்கொண்டு நீங்கள் போய்விடலாம். And you can sit later and see, don't think that this is a huge thing that happened to you. ஒருபோதும் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு நடந்தது போல யோசிக்க கூடாது. These are things which will help you to improve yourself. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்கிறதற்கு உதவியாக இருக்கும். And the question that can come to your mind is, what can I do better? இப்பொழுது உங்களுடைய மனதிலே வர வேண்டிய கேள்வி, நான் இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது என்று. And if nobody comes and tells you anything, யாருமே வந்து ஒன்றுமே உங்களிடத்திலே சொல்லவில்லை என்றால், see, you are doing this for God, not for anybody else. பாருங்கள், நீங்கள் இதை கர்த்தருக்காக செய்கிறீர்கள், வேறு யாருக்காகவும் அல்ல. Nobody, this is an opportunity that God has given for me. பாருங்கள், இந்த வாய்ப்பு கர்த்தர் எனக்கு தந்தது. So these are the things that I want to share with you before I enter into a method. There are so many methods that is there that you can use to do prepare a devotion. ஒரு தியான சிந்தனை ஆயத்தமாக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒன்றை நாம் எடுத்து பார்க்க முடியும். There is a method called the SOAP method, SOAP. சோப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தையை வைத்து விளக்கக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு.
it stands for scripture, which is S. அந்த எஸ் என்று சொன்னால் ஸ்கிரிப்சர், அதாவது வேத பகுதி. Second is observation. இரண்டாவது அப்சர்வேஷன், கவனித்தல். And third is application. மூன்றாவது அபியாசப்படுத்துதல். And then P is for prayer. அதற்கு அப்புறம் நான்காவது ஜெபம். This is a very good method that you can put in your daily devotion time when you sit quiet in your morning time. உங்களுடைய காலை நேரத்திலே நீங்கள் அமைதலான தியான வேளையில் அமரும்போது இந்த விஷயங்களை முன்பாக வைத்து இதன்படி நீங்கள் செய்து பார்க்கலாம். Now if you can write down the scripture passage, it will be very, very good. அந்த நீங்கள் படிக்கும் அந்த வேத பகுதியை எழுதி வைத்து பார்த்தால் இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்கும். So many things that will not get your attention when you are reading may pop up when you are writing it. நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய கண்ணிலே படாத அநேக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எழுதும்போது அதிகமாக உங்களுக்கு தெரிய வரும். So writing will be a very good method. You can have a few verses as a passage, write it down so that you are entering more deeply into the word. ஆகவே எழுதுவது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி ஒரு சில வசனங்களை எழுதி அதற்கு அப்புறமாக நீங்கள் தியானத்தை துவங்கலாம். And then or you can read it loudly. அல்லது நீங்கள் சத்தமாக வாசிக்கலாம். Maybe you can repeat reading it. That will be a very helpful thing for you. அதே போல நீங்கள் மறுபடியும் அதே பகுதிகளை வாசிக்கும் போதும் இன்னும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். Secondly, observation. இரண்டாவது கவனித்தல். Who is writing this? இதை யார் எழுதியது? To whom it is written? இது யாருக்கு எழுதப்பட்டது? What are the words that are being repeated in this passage? இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் என்னவெல்லாம் வார்த்தைகள் திரும்ப வருகிறது? What is the writer trying to convey? இதை எழுதக்கூடிய எழுத்தாளர் என்ன சொல்ல வருகிறார்? What is the main key word of this passage? இந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான வசனம் எது? What is the main lesson? What is the theme of this chapter? இந்த அதிகாரத்தினுடைய பொருள் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? Those things you can try to observe and take it from that passage. அந்த விஷயங்களை எல்லாம் இந்த கவனித்தல் என்று நீங்கள் செய்யும்போது நீங்கள் அதை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். And thirdly is application. மூன்றாவது அபியாசப்படுத்துதல். What is God saying to me today? தேவன் இதை வைத்து இன்றைக்கு என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறார்? What can I apply in my life? என்னுடைய வாழ்க்கையில் இதில் எதை நான் எடுத்து நான் கடைபிடிப்பது? What are the changes that should happen in my life? என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும்? And fourthly, நான்காவது prayer. ஜெபம். From this passage, what is the prayer that I can do? இந்த பகுதியிலிருந்து நான் என்ன விஷயத்தை ஜெபிக்கலாம்? What should I confess to the Lord? ஆண்டவரிடத்தில் எதை நான் அறிக்கை செய்ய வேண்டும்? For what all things should I thank God? எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன்? And from this passage alone, what all things you can pray, that will be a very good method. அந்த பகுதியிலிருந்தே எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து ஜெபமாக செய்யலாம், அது மிக ஒரு நல்ல உதவியாக இருக்கும். For today's passage, I want to turn with you to 2 Corinthians chapter 8 and verse 9. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். We are all going to read this verse loudly. நாம் எல்லாரும் சத்தமாக இந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 2 Corinthians chapter 8 and verse 9. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். Shall we start? நாம் துவங்கலாமா? Okay, now we are all going to read together. நாம் எல்லாரும் இதை சேர்ந்து வாசிக்க போகிறோம். Okay, we'll start. For we know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake he became poor, that he through his poverty might be rich. Now I know that this is a very familiar verse to many of you. உங்களில் அநேகருக்கும் இந்த வசனம் மிக பிரபலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். You can maybe read this verse multiple times. ஒருவேளை இதே வசனத்தை அநேக முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். And what are the things that you observe in this passage? இந்த வசனத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்க முடியும்? Here we see about the Lord Jesus Christ. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். And it is said that he was rich. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். And then it says he became poor. அதற்கு அப்புறம் சொல்லுகிறது அவர் தரித்திரரானார். And then it says he became poor for your sake. அதற்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். And then it says we who are poor we became rich. அதற்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தரித்திரராய் இருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு என்று. Lord Jesus Christ was rich.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தார். He became poor. அவர் தரித்திரரானார். We were poor. நாம் தரித்திரராய் இருந்தோம். We became rich. நாம் ஐஸ்வரியவான்களாக மாறினோம். And Lord Jesus Christ became poor for your sake, for our sake. நம் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். So all these things we observe from this passage. இப்படிப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வசனத்திலிருந்து நாம் கவனிக்கிறோம். Now when we come to the application, இப்பொழுது இதை நம்முடைய அபியாசப்படுத்தும் அந்த நிலைக்கு வரும்போது, God became poor for me. கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரே. Can you imagine that? அதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? God was rich. கர்த்தர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தார். He became poor. அவர் தரித்திரரானார். For whom? யாருக்காக? For me. எனக்காக. God became poor for me. எனக்காக கர்த்தர் தரித்திரரானார். He was rich. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தார். For my sake he took poverty. என் நிமித்தமாக அவர் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டார். Is there anybody like that in this world? இந்த உலகத்திலே வேறு யாராவது இப்படிப்பட்டவர்கள் உண்டா? A rich person becomes poor so that the poor person who gets that gift from him, he becomes rich. யாராவது பணக்காரர்கள் இந்த உலகத்திலே ஏழையாக மாறி ஏழைகள் பணக்காரர்களாக இவரிடத்திலிருந்து பணம் பெற்று வாழும்படிக்கு மாறுவார்களா? Nobody is like that in this world. யாரும் அப்படி செய்ததில்லை. God is unique. கர்த்தர் விசேஷமானவர். There is nobody who can give like God. கர்த்தரை போன்ற கொடுப்பவர்கள் ஒருவரும் இல்லை. He gave it personally to me. அவர் எனக்கு தனிப்பட்ட நிலைமையிலே கொடுத்திருக்கிறார். And imagine how much love he had for me. பாருங்கள் எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் அப்படி கொடுத்திருப்பார். Is there a government in this world which does a plan like this? இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஏதாவது ஒரு அரசாங்கம் செய்யுமா? They all have plans for people below poverty. அவர்கள் எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். What is their aim? அவர்களுடைய நோக்கம் என்ன? To bring them a little out of poverty. அவர்களை அந்த வறுமையிலிருந்து சற்று முன்னேற்ற வேண்டும் என்றுதான். After that, அதுக்கப்புறம் they don't care. அவர்களுக்கு கவலை இல்லை. There is no plan that they want to make you rich and all. உங்களை பணக்காரர்களாக மாற்றுவதற்கெல்லாம் இந்த திட்டமும் இல்லை அவர்களிடத்தில். If you come a little out of poverty, they will make a big advertisement about it and then they will leave you. That's all. நீங்கள் சற்று வறுமையிலிருந்து முன்னேறி வந்து விட்டால் ஒரு பெரிய விளம்பரத்தை அதை வைத்து செய்து விட்டு அவ்வளவுதான் முடித்து விடுவார்கள். But God did not do like that. ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. He went to the sea. Think about God's mind. பாருங்கள் கர்த்தருடைய சிந்தையை இங்கே நாம் பார்க்க முடியும். He was ready to become poor so that you will become rich. நீங்கள் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரராவதற்கு ஆயத்தமாக இருந்தார். See, we also give gifts to other people. பாருங்கள் நாமும் கூட மற்றவர்களுக்கு अनेक பரிசுகளை வழங்குகிறோம். For a birthday or a wedding or many occasions, we go and give to others. ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ பல்வேறு தருணங்களிலே மற்றவர்களுக்கு gift எல்லாம் நாம் போய் கொடுக்கிறோம். How do you give? நாம் எப்படி கொடுக்கிறோம்? Do you give in such a way that you become poor? நீங்கள் ஏழையாகிற அளவிற்கு அவர்களுக்கு போய் நாம் பரிசை கொடுக்கிறீர்களா? Never we do. அப்படி நாம் ஒருபோதும் செய்கிறதில்லை. Out of what we have, a little we will give. நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் மிக கொஞ்சம் எடுத்து நாம் கொடுக்கிறோம். God did not give like that. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. He was rich. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தார். He became poor. அவர் தரித்திரரானார். For me. எனக்காக. For you. உங்களுக்காக. He became poor for you. அவர் உங்களுக்காக தரித்திரரானார். So that we will become rich. நாம் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு. What a great loving God we have. என்ன ஒரு மிகப்பெரிய அன்பின் கர்த்தர் நமக்கு உண்டு. He gave this freely for us. அதை அவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். He is not expecting anything from you. உங்களிடத்திலிருந்து வேற எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. He loves you so much. உங்களை அவ்வளவாக நேசிக்கிறார். You are the greatest prize for him. அவருக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கிறார். What a great God we have. என்ன ஒரு மிகப்பெரிய கர்த்தர் நமக்கு உண்டு. Even as we are entering into this new day, இந்த புதிய நாளிலே நாம் துவங்கும் போது கூட let us remember this great love of God. இந்த தேவனுடைய மிகப்பெரிய அன்பை நாம் யோசித்து பார்ப்போமாக. Let us remember this great gift that God gave. கர்த்தர் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஈவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். As we conclude this devotion, இந்த தியான சிந்தனை நாம் இப்பொழுது நிறைவு செய்யும் போது what is the prayer that you can pray? உங்களால் என்ன ஜெபம் செய்ய முடியும்? You can write all those things.
அதையெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். What a great God we have. ஓ கர்த்தாவே, எவ்வளவு பெரிய தேவன் நீர். You are the greatest giver for us. நீர் எங்களுக்காக மிகப்பெரிய காரியங்களை கொடுத்திருக்கிறீர். You became poor for me. எனக்காக நீர் தரித்திரனானீர். I was poor. நான் தரித்திரனாக இருந்தேன். But you made me rich. ஆனால் என்னை ஐஸ்வர்யனாக்கினீர். You were rich. நீர் ஐஸ்வர்யவானாக இருந்தீர். But God, for me you became poor. ஓ கர்த்தாவே, எனக்காக நீர் தரித்திரனானீரே. There are so many things that you can pray from this passage. இந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்தே अनेक ஜெப வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியும். I hope that when you go back you will have a daily time where you can use this method and prepare many devotions. வரக்கூடிய நாட்களிலே அனுதினமும் நீங்கள் இப்படிப்பட்ட வழிமுறையை பின்பற்றி நீங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. That will be a great foundation for your life, for your spiritual life, and that will affect all parts of your life. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது அடிப்படையாக அமையும். உங்களுடைய பல்வேறு ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக அது திகழும். And God will make you a blessing among all people also. மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகவும் வைத்திருப்பார். Now we have listened to the devotion. இப்பொழுது இந்த தியானத்தை நாம் இப்பொழுது கவனித்திருக்கிறோம். And we are coming to a time of praise now. இப்பொழுது நாம் துதிக்கும் நேரத்திற்கு வந்திருக்கிறோம். We have very little time. நமக்கு முன்பாக கொஞ்சம் நேரம் மாத்திரமே உண்டு. If the Lord has spoken to you and the Lord is leading you, you can stand up in your place and praise God. கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரானால், கர்த்தர் உங்களை ஏவுவாரானால், நீங்கள் எழுந்திருந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும் நேரம் இது. We can all close our eyes. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாம். Anybody who is led by the Lord, you can stand up in your place and praise the Lord. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எழுந்திருந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும் நேரம். வாழ்க வாழ்க சீரேசு மகாராஜா, வாழ்க 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 நீர் சர்வ வல்லவா, வாழ்க 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 நீர் சர்வ வல்லவா, வாழ்க ஆவானிலும் ஈப்பாரிலும் நின் நாமமே சிரேஷ்டம். ஆவானிலும் ஈப்பாரிலும் நின் நாமமே சிரேஷ்டம். வாழ்க வாழ்க ஸ்ரீ இயேசு மகாராஜா, வாழ்க. அப்பா இந்த வேலையில கூட உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின உம்முடைய தயவுக்கான சொத்திக்கிறோம். அம்கத்தாவே, தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் அம்கத்தாவே நீர் உருமாற்றப்பட்டீரே, அதுக்காக நான் நன்றி சொத்திக்கிறோம். அம்கத்தாவே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய தாசன் மூலமாக நாங்கள் தியானித்த உம்முடைய சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொத்திக்கிறோம். தரித்திரராய் வெறுமையாய் புறக்கணிக்கப்பட்ட எங்களை மேன்மைப்படுத்தும்படி உயர்த்தும்படி நீ தரித்திரரானீரே அப்பா, நான் நன்றி செலுத்திக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களிலே நீ நினைவாய் இருந்தீரே அப்பா, நான் நன்றி செலுத்திக்கிறோம். தேவரீர் முறித்து போடக்கூடிய கழுதி கொப்பாய், துடைத்து போட கந்தை கொப்பாய், வெறுமையாய் புறம்பே தள்ளப்பட்ட எங்களை நீ மேன்மைப்படுத்தினீரே அப்பா, நான் நன்றி செலுத்திக்கிறோம். உம்முடைய அன்பு
உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எவ்வளவு பெரிது என்பதை தகப்பனே நாங்கள் இந்த வேலையை நான் நிறுத்து பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிப்பதே கர்த்தாவே அதுக்கு நாங்கள் நன்றி பலியில் சேர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நாளில கூட இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறகவும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கின்றோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாய் எங்களோட பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த நீர், தரித்திரராக இருந்த எங்களை மீட்கும்படியாக நீர் எங்கள் நிமித்தம் தரித்திர நிலைமைக்கு வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். இது ஏன் என்று நாங்கள் பார்க்கும்பொழுது நாங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பெறும்படியாக, நாங்கள் உம்மை கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உம்மிடத்தில் வருகிற நன்மையை நாங்கள் பெறும்படியாக கர்த்தாவே நீர் உம்முடைய அன்பை காட்டியிருக்கின்றீர். அதை எங்களுக்கு இலவசமாக நீர் கொடுத்திருக்கின்றீர். கர்த்தாவே நீ இதை செய்யும்படியாக வாஞ்சித்திருக்கின்றீர். இதை நாங்கள் எண்ணி நாங்கள் அந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே கடையாந்திரத்திலே கர்த்தாவே புறஜாதிகளாக உம்மை அறியாத நிலைமையில் இருந்த ஜனங்களாகிய நாங்கள் இப்பொழுது உம்மை அப்பா பிதாவே என்று கர்த்தாவே நாங்கள் கூப்பிட்டு உமக்கு கர்த்தாவே துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தரித்திரராக இருந்த எங்களுக்கு கிடைக்கப்பெற்றதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த காலை வேளை நாங்கள் கர்த்தாவே கொண்டு வந்த துதி ஸ்தோத்திரம் அனைத்தையும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உமக்கே ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் மீண்டும் நோக்கி பார்க்க எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலே புதிய பலத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தினாலே நீர் எங்களை போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வாசித்த வேத பகுதிக்காக உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய அன்பின் குமாரனை எங்களுடைய கண்களுக்கும் சிந்தனைகளுக்கு முன்பாக நீர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தரித்திரராக இருந்தபோது எங்கள் நிமித்தம் ஐஸ்வர்யவானாக இருந்த அவர் தரித்திரரானதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஏழையின் கோலம் எடுத்ததை நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூலோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் எங்கு பார்க்க முடியும்? நாங்கள் எங்கும் பார்க்க முடியாது. அது உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது. இவ்வளவாய் தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாயிருந்தவர். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து அவர் மனுஷனானதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தாமே தாழ்த்தினதை நினைத்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே இதோ என் தாசன் என்று நீர் அறிமுகம் செய்து வைத்த அந்த அன்பின் குமாரன் ஏற்ற காலத்திலே இந்த காலகட்டத்திலே எங்களை மீட்கும் பொருட்டாக எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்காக அவர் இந்த ஏழை கோலத்தை எடுத்ததை மீண்டுமாக நினைத்து பார்க்கிறோம். அந்த நல்ல தியாகத்திற்காக தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.